என் இனிய தமிழ் மக்களே, அப்படிதான் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, SA-20 ஜேஎஸ்கே ஜெயிச்சிருக்காங்க, ரிவ்யூ பண்ணுங்க ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு. நீங்க கேட்கறதுக்கு என்னால முடியாதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்போ ஒரு 3 வீக்ஸ் பிரேக்ல இருக்கேன், இந்தியால தான் இருக்கேன். சரி, எதுக்கு உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணணும்? அதாவது ஜேஎஸ்கே அப்படின்னா நம்ம டீம் ப்ரிவியூஸ் பண்ண போது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இன்டிமிடேட்டிங்கா இல்லாத ஒரு டீம். ஆனா பேட்டிங்லயும் சரி போலிங்லயும் சரி ஒரு வேலை செய்யக்கூடிய டீம். ஃபோர்த் டீமா குவாலிஃபை ஆவாங்க பிளே ஆஃப் செகண்ட் சொன்னமே ஒழிய, தட் இஸ் ஆனஸ்டி. நம்ம சொன்னதை ஒத்துக்கணும். தேர் நாட் சம்மன் who's going to dominate the league stages அப்படின்னு சொன்னோம். இது ஒரு வேலை செய்யக்கூடிய டீம் அப்படின்னா அது நடக்கணும்னா ஒரு நல்ல ஏபிள் கேப்டன் வேணும். டு ரன் த ரிசோர்சஸ் வெல், த பேட்டிங் ரிசோர்சஸ் வெல், த போலிங் ரிசோர்சஸ் வெல். அப்படிங்கும் போது நேத்து அவங்க ஜெயிச்சதுக்கான காரணம் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மை மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் ஷுட் ஹவ் பீன் பிரான்சுவா டுப்ளசி ஃபார் இஸ் த வே எஸ் ரிசோர்சஸ் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா எடுத்துட்டு போனாரு அப்படின்னு. எஸ், பிரணீலன் சுப்பராயன் மேட் த ஏர்லி இன்ரோட்ஸ் டு not give DSG any chance to come up with a target around 140 to 150. அது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் இந்த பிச்சில். அந்த சான்ஸே பிரணீலன் சுப்பராயன் கொடுக்கல. இவங்க என்ன பண்ணாங்க டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ்? அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு ஒரு சூப்பர் பேட்டிங் ட்ராக்ல தே வேக்ட் 233. அதுக்கப்புறம் ஜெயிச்சாங்க. போன மேட்சும் மும்பை இந்தியன்ஸோட ஒரு நல்ல விக்கெட்டை கொடுத்தாங்க. ஐ மீன் சாரி, மும்பை கேப் டவுன். தே வென்ட் டு a good start of 37 in 4 overs. அதுக்கப்புறம் மழை வந்துச்சு. they would have still racked up around 180 which could have been a difficult chase. 180 டர்பன் பிட்ச்ல எப்பவுமே நாட் அச்சீவபிள்னு சொல்ல மாட்டேன், பட் இட் இஸ் கோயிங் டு பி a difficult chase. இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்ப when they see what combination Johannesburg Super Kings got in paper, அகில் ஹுசைன் எப்படின்னா ஒரு டிஃபென்சிவ் ஸ்பின்னர். துண்டா போட்டுருவார் 4 ஓவர்ல 28. அவர் he will not run through any batting side, பட் எந்த சர்ஃபேஸ்லயும் ஒரு 4 ஓவர்ல 28 போடக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி ஈதர் the experienced Imran Tahir. I don't see JSK playing him. They want to groom the youngsters. இன்னொரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா யங்ஸ்டர் கிடையாது, but it's a seasoned bowler, Praneelan Subbarayan, a local boy, was born and brought up in Durban, played all his cricket in Durban, and a capable spinner. So இவங்க எப்படி யோசிச்சாங்க, ஓகே எனக்கு சைமன் ஆர்மர் இருக்காது. சைமன் ஆர்மர் has been a form of his life in tests and a very good bowler in T20 also. கோடியா விக்கெட் எடுத்திருக்காரு. நூறாம் அதை பத்தி நான் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. க்ளோப் ட்ராட்டர். அண்ட் மாக்ரம் இஸ் நாட் அ பேட் ஃபில் இன் ஸ்பின்ன்றதுனால என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஒரு டிஃபிகல்ட் பிட்ச், பயங்கர ஸ்லோ டேர்ன் ஆகிற மாதிரி நின்று அன்ஈவன் பவுன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பிட்சை கொடுத்துட்டு டாஸ் வின் பண்ணிட்டு த பேட்டட் ஃபர்ஸ்ட். டர்பன்ல உடனே சொல்ற பாருங்க, உங்களுக்கு பர்டிகுலரா மழை பெஞ்சுது அப்படின்னா, மழை பெஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு ஸ்லோ பிட்ச்ல ஆடுறீங்கன்னா the challenge will be more batting first than batting second. நீங்க எப்படி யோசிப்பீங்க? நார்மலா இந்த மாதிரி ஒரு பிச்சஸ்னா நானே என்ன சொல்றேன், பேட் ஃபர்ஸ்ட். அவங்க பேட் ஃபர்ஸ்ட் பண்ணதை நான் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன். ஓகே, the reading of the pitch, மழை பெய்யாம இருந்தது அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு லைட்ஸ்ல டர்பன்ல பெருசா டியூ வராது. டியூ வரலங்கும் போது அந்த ட்ரைனஸ் ஆஃப் த பிட்ச் உங்களுக்கு கூல் பிரீஸ் வர ஆரம்பிச்சோன்னு இன்னும் டிஃபிகல்ட்டா ஆகும் ஆடுறதுக்கு. டர்பன்ல கோஸ்டல் ஏரியாவோட மேஜிக் அதுதான். மழை பெஞ்சது அப்படிங்கும் போது யூ ஷுட் ஹாவ் போல் ஃபர்ஸ்ட். ஸோ இவங்க என்ன வச்சாங்க, நான் பேட் பண்ணிடுறேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா the kind of approach what they took against MICT in both the games, even though the last game was washed out, was just go hammer and tongs in power play. அதை தான் இங்க தப்பு பண்ணிட்டாங்க. இங்க இவங்க என்ன யோசிச்சுட்டாங்க, let us take the same approach and try and put a total which is beyond reach for JSK அப்படின்னு சொல்லிட்டு டப்பு டிப்புன்னு அடிக்க போனாங்க. எப்படி அவங்க விக்கெட்ஸை கொடுத்தாங்க பாருங்க. வில்லியம்சன் ஒரு ஸ்லாக் பண்ணி அவுட் ஆனாரு. தேவன் கான்வே ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ஸ்லாக் பண்ணி அவுட் ஆனாரு. ஜாஸ் பட்லரும் அப்படிதான் அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் இந்த பவர் பிளேல நீங்க அந்த மாதிரி ஒரு 3 down for 24 அப்படின்னா then you got no chance to come back. அதுக்கப்புறமா அவங்க எப்படி யோசிச்சிருக்கணும், 6 ஓவர்ல ஒரு 24 அப்படின்னு ஒரு 10 ஓவர்ல நான் 60 ரன்னுக்கு ஆடுறேன், ஒரு 16 ஓவர்ல ஒரு 90 கொண்டு வரேன். 90 கொண்டு வந்துட்டு 4 or 5 பிகாஸ் தே டீப் பேட். இப்ப அவங்களுக்கு பாருங்க, நம்பர் 5 எவன் ஜோன்ஸ்,
அதுக்கப்புறம் சாரி நம்பர் 6 எவன் ஜோன்ஸ், நம்பர் 7 ஈதான் போஷ் இஸ் a capable batsman, டேவிட் வீசே இஸ் a capable batsman, ஹார்மர் கேன் பேட் அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணிருக்கணும், இந்த பவர் பிளே முடிஞ்சோடனே they should have made sure the strategies to take the game deep until 16 overs. ஒரு 16 ஓவர்ல 90 வந்து ஒரு செட்டில் பேட்ஸ்மேன் இருந்தாங்கன்னா 4 ஓவர் 40, 130 to 140 அப்படின்னா திருப்பியும் சொன்னது chase would have been very very difficult, but they didn't help themselves when they got bowled out for 86. இப்ப இதுல பெஸ்ட் டிஃபரன்ஸ் என்னன்னா ஃபாஃப் டூ பிளஸ் வந்து முதல் 5 ஓவரும் ஸ்பின்னே கொடுத்து தள்ளிட்டாரு. அவர் என்ன பண்ணாருன்னு பாருங்க, தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நார்மலி அக்கீல் ஹுசேன் இஸ் ஒன் ஆஃப் த நம்பர் 1 பவர் பிளே ஸ்பின்னர் இந்த வேர்ல்டுங்கும் போது யூ வில் பி டெம்ப்டட் டு கிவ் அக்கீல் ஹுசேன் த பால் ஃபர்ஸ்ட் ராதர் தேன் பிரணீலன் சுப்ராயன் was not been regular in SA20. இவ்வளவு வருஷமா SA20 டீம்ஸ்ல அவர் இருந்திருக்காரு, டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் தான் இருந்திருக்காரு. நிறைய மேட்ச் அவர் ஆடவே இல்லை. ஃபர்ஸ்ட் மேட்ச் செஞ்சுரியன்ல டியூ டு த கண்டிஷன்ஸ் பிரணீலன் சுப்ராயன் ஆடலங்கும் போது யூ ஷுட் ஹேவ் த கரேஜ், யூ ஷுட் ஹேவ் த டாக்டிக்ஸ் டு த்ரோ த ஃபர்ஸ்ட் ஓவர் டு பிரணீலன் சுப்ராயன். இப்ப நிறைய பேர் என்ன கேட்பாங்க, என்ன சார் நீங்க எப்படி சொல்றீங்க, ஒரு லெப்ட் ஹேண்டர் இருக்காரு, பிரணீலன் சுப்ராயன் தானே ஃபர்ஸ்ட் ஓவர் போடணும் அப்படின்னு. You can also argue the other way around. There is a Williamson is opening partner who's also a right-hander, and then Akhil Hussain is tailor-made for right-handers. So அப்படிங்கும் போது that is where it is. அந்த பர்டிகுலரா அந்த ஒரு ஃபீல்டர் லெக் சைட்ல there is something called deep square leg, there is something called deep mid wicket, it's quite straight, and something called a cow corner, it's straightly closer to long on. ஓகே, இந்த 3 ஃபீல்டர் ஒரு ஃபீல்டர் தான் வந்து வெளியில நிறுத்துவாங்க பேஸ்ட் ஆன் த பேட்ஸ்மேன் who play the flat sweeps outside off stump போயிட்டு ஃபிளாட்டா ஸ்கொயர் லெக்ல அடிப்பாங்க, இல்லைன்னா ஃப்ரண்ட் லெக் கிளியர் பண்ணிட்டு ஸ்லாக் ஸ்வீப் அடிப்பாங்க. தட் கோஸ் பிட்வீன் மிட் விக்கெட் அண்ட் கவ் கார்னர். கரெக்டா அந்த டீப் மிட் விக்கெட்ல ஃபீல்டரை பொசிஷன் பண்ணி, பிகாஸ் கான்வே என்ன பண்ணுவாரு, ஹாஃப் க்ளோஸ்ட் ஸ்வீப், ஹாஃப் ஸ்லாக் ஸ்வீப் அடிப்பாரு. ஸோ அவர் அடிக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த மிட் விக்கெட்டுக்கும் ஸ்கொயர்லக்கும் அந்த ஏரியால தான் போகுமே ஒழிய ஸ்ட்ரெயிட்டரா போவாது. அது ஒரு டாக்டிக்கல் பிரில்லியன்ஸ் ஃப்ரம் ஃபாஃப் டு பிளஸி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிச்சில் இந்த மாதிரி திரும்புது அப்படின்னு சொல்லிட்டு விக்கெட் கீப்பிங் பண்ணிட்டு இருந்த டானவன் ஃபெரேராவை கூப்பிட்டு bowling போட்டு he also came up with a breakthrough. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. So the captaincy has been absolutely spot on, where he wanted to really choke the opposition using spin after spin and then using seamers in the right earnest way possible. இப்ப இவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் விக்கெட் எடுத்தாங்க, டர்பன் சூப்பர் ஜெயின்ஸோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஐடியலி when you see a situation like this, when you know that Simon Harmer is a very good bowler even with the new ball, ரெண்டாவது ஓவர் 150 நீங்க கொடுத்தே ஆனோம். 86 நீங்க 6 ஓவருக்கு அப்புறம் நீங்க மேட்ச் முடிஞ்சிடும். எஸ், 6 ஓவர்ல JSK was also in a little bit of a trouble. They were also 24 for 3, 60 ரன் இருக்கு. பட் யூ நெவர் கோயிங் டு பவுல் டீம் அவுட் லெஸ் தேன் 86 நோ மேட்டர் வாட். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் நீங்க வந்து டபுள் எண்ட் ஸ்பின் எடுத்து இது பண்ணிருக்கணும். இப்போ ஹார்னர் போட்டார் பாருங்க, ரைலி ரூசோக்கு பட்டு குட்ல ரட்டு 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 ரட்டுன்னு திரும்பிச்சு. ஆனா அந்த டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இட் வாஸ் மோர் ஆஃப் அ ஸ்லோ டர்ன் கம்பேர்ட் டு த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். So that is what exactly the difference. Riley was a நல்ல லைன், பால் லைனுக்கு உள்ள பேட் பேட் க்ளோஸ் டுகெதர் உள்ள அந்த ஸ்கொயர் பை பீட் நாயினே இருந்தாரு. இட்ஸ் பியூட்டிஃபுல்லா ஆனார் ரைலி டுசோ. உங்களுக்கு பீட் நாயினே இருந்தது, உங்களுக்கு எட்ஜே எடுக்கல. ஸோ யூஆர் நெவர் கோயிங் டு ஜஸ்ட் டிஃபெண்ட் 86 on a pitch like this. ஸோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த பேட்டிங் லைனப் இப்ப இந்த டீமை பாத்தீங்கன்னா when I read the other teams like DSG, Mumbai, Cape Town, and Sunrisers Eastern Cape, which are the top 3 teams who are expected to walk into playoffs, என்ன பொறுத்த வரைக்கும் I might be wrong. That is what we reflected in the preview. இப்ப ஃபாஃப் டூ பிளஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரஸ்டியா இருக்காரு, அடிப்பாரு, அதுல சந்தேகமே கிடையாது. ஒரு 3-4 மேட்ச் ஆனாலும் 5வது மேட்ச் அடிக்க ஆரம்பிச்சது. தட் இஸ் ஃபாஃப் டூ பிளஸ் ஸ்டில் ஃபிட், ஸ்கில் லெவல்ஸ் ஆர் வெரி. கொஞ்சம் ரஸ்டியா இருக்கு, கால் ஆட மாட்டேங்குது. போன மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பால புல் பண்ணி காட் போயிட்டு, இப்பயும் பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்டக் அப் இந்த கிரீஸ் ஃபார் த பால் தட் பவுன்ஸ் அப்படியே நிக் பண்ணிட்டாரு. ரெண்டாவது மேத்யூ டிவிலியர்ஸ் எப்படின்னா அவர் ஒரு நல்ல பிளேயர், பட் இட்ஸ் நாட் அ பவர் ஹிட்டர், இட்ஸ் நாட் அ பவர் ஹிட்டிங் T20 கான்செப்ட், பட் இல் ஸ்கோர் ரன்ஸ். Riley Russo is coming back from a lot of low scores in all global T20 leagues. In the recent Caribbean Premier League, unfortunately, பெருசா எதிர்பார்த்த அளவுக்கு அடிக்கல. But Riley Russo's experience, Riley Russo is a globetrotter, played for South Africa. The experience இது பண்ண முடியாது. வியான் முல்டர் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. தென் சுபம் ரஞ்சனே செலக்ஷன் which might have shocked many one. அவர் எப்படின்னா அந்த ஒரு சுச்சுவேஷன்ல அவரும் ஒரு பவர் ஹிட்டர் கிடையாது,
அவரும் ஆனா 135 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆட முடியும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்ததுன்னா டெய்லர் மேட் டு கைட் them டு விக்டரி. அந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கலி கரெக்ட் பிளேயரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டானவன் ஃபெரேரா பத்தி நான் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. த ரைட் மிக்ஸ் ஆஃப் அ பிளேயர் டு ஹேவ் தட் டு கம் தேர் அண்ட் கிவ் அ பேக். த டியான் ஃபாரஸ்டர் இஸ் வெரி வெரி குட். சின்ன பையன் பட் வெரி வெரி குட், கேன் பேட், கேன் போல் பிரிஸ்க் பேஸ். அதுக்கப்புறம் டுவான் ஆன்சன், he can bowl, he can bat as well. Akeem Hussain can bowl and bat as well. Pranil Subbarayan can bat as well. ஸோ உங்களுக்கு இந்த டீமை பாத்தீங்கன்னா ஒரு பெருசா வந்து ஒன்னும் பெருசா சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. ஆனா இந்த டீம் வந்துட்டு வேலை செய்யறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதே நான் இன்னொன்னு எதிர்பார்த்தேன் அந்த பிச்சை பார்த்த உடனே, ஒருவேளை இன்னொரு சீமருக்கு பதிலா இம்ரான் டாயிர் ஆடி இருந்தா என்ன ஆயிருக்கும். இம்ரான் டாய் இஸ் ஆல்சோ லோக்கல் பாய் கமிங் ஃப்ரம் டர்பன். ஒருவேளை இம்ரான் டாயிர் ஆடி இருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியல எனக்கு. பட் வாட் எவர் ஃபாஃப் டுப்ளசி ஹஸ் டச்ட் has turned into gold. அதெல்லாம் நீங்க எதுவுமே சொல்லக்கூடாது. ஒருவேளை இம்ரான் டாயர் இதுக்கு மேல நீங்க என்ன எதிர்பார்க்க முடியும். 86 ஆல் அவுட், ஒரு 130க்கு ஆல் அவுட் ஆகி அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு சேஸ் பண்ணியிருந்தா we can bring this discussion into picture. இம்ரான் டாயர் ஒருவேளை வந்திருக்கலாமோ அப்படின்னு. பட் அவர் வந்திருந்தா இன்னும் அவங்களுக்கு இதா இருக்கும். பட் இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜேம்ஸ் வின்ஸ் has joined the team. அவரோட tenure in IL-20 has come to an end because his team Gulf Giants failed to progress to the playoffs. So James Wins வந்தார்னா அவரும் பாத்தீங்கன்னா ஒரு கிளாசி பிளேயர், கன்வென்ஷனல் பிளேயர், கரெக்டா அடிப்பாரு. he is expected to take the place of Matthew de Villiers. இவங்க பாத்தீங்கன்னா இவங்களோட ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் பாருங்க. சுபம் ரஞ்சனே ஒரு ஓவர்சீஸ் பிளேயர், அகீல் ஹுசேன் ஒரு ஓவர்சீஸ் பிளேயர், ரிச்சர்ட் கிளீசன் ஒரு ஓவர்சீஸ் பிளேயர். ஓகே, they still have one spot vacant for an overseas to fill in. And in spite of that, last match நிறைய பேர் எல்லாரும் சொல்லுவாங்க க்ளோஸ் மேட்ச் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. T20 கிரிக்கெட்ல any margin you win closer to 20 runs for me is an handsome win. It's an handsome win. முதல் 10 ஓவர்ல அவங்க நோலாஸா இருந்த போது டீம் கூட கான் ஈதர் வே அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுப்பாங்க. நானும் அப்படிதான் யோசிச்சேன், நோலாஸ் ஒரு அடிச்சிருவாங்களோ அப்படின்னு. தென் தே ஒன் கன்வின்சிங்லி பை 22 runs. அதுக்கப்புறம் இது வந்து 12.2 ஓவர்ஸ்ல சேஸ் பண்ணிருக்காங்க, ஒரு 46 பால்ல சேஸ் பண்ணிருக்காங்க. ராலிக்கிங் விக்டரி இது. இவங்களோட பிரச்சனை இவங்க எப்படி அட்ரஸ் பண்ணணும்னா when they go to Wanderers now they will be a big success when it comes to playing anywhere away from home. ஏன்னா இப்ப அந்த மாதிரியான இப்ப பிரணீலன் இருக்காரு, இம்ரான் இருக்காரு, அகீல் இஸ் போலிங் வெல்ல. பால் ஒரு பயங்கர ஸ்லோ பிச்சு, பால்லயும் இவங்க நல்லா ஆடிடுவாங்க. பிஇ வந்து மிக்ஸ் ஆஃப் ஒரு மாதிரி ஸ்லோவா தான் இருக்கும். பிஇலையும் இவங்க நல்லா ஆடிடுவாங்க, எந்த சந்தேகமும் கிடையாது. கேப் டவுன்ல கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, செஞ்சுரியன்ல கஷ்டப்பட்டிருப்பாங்க, ஜெயிச்சுட்டாங்க. அப்படிங்கும் போது if they can sort out their home problems. இப்ப இங்க வாண்டரஸ் பாத்தீங்கன்னா பவுன்ஸ் ட்ரூவா இருக்கும். இவங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் எங்களுக்கு ரிச்சர்ட் கிளீசன்ல வச்சு இடி நடிச்சிருவாரு, அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு கிடையாது. there is nothing to even talk about. it is fast, he can hit the right lens. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு டுவான் ஆன்சன் போல்ட் எக்ஸ்ட்ரீம்லி வெல், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. மல்டர் சூப்பர் பவுலர், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா, மேன் ஆஃப் த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கின பிரடிலன் சுப்ராயன் will he stick on to his place? அவங்க வந்துட்டு சரி இப்ப நான் வந்துட்டு கிளீசன், டுவான் ஆன்சன், மல்டர், ஐ காட் டியான் ஃபாரஸ்டர், ஒரு குவிக் எல்லாம் கிடையாது, ஒரு 125 போடுவாரு, டீசெண்டா போடுவாரு. இதை வச்சு நான் அந்த ஸ்பின் டேங்கையும் நான் வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்றேன் அப்படின்னு விடுறாங்களா? ஏன்னா வந்துட்டு வாண்டரஸ் தான் என்னோட ஹோம். போன மாசம் கூட ஒரு மேட்ச் ஆடணும் வாண்டரஸ்ல. இட் இஸ் கோயிங் டு சீம் அரௌண்ட், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு 5-6 ஓவர்ல ட்ரெடிஷனல் வாண்டரஸ் இட் வில் சீம் அரௌண்ட். அதுக்கப்புறம் என்ன பியூட்டிஃபுல்லா ஆக ஆரம்பிச்சிடும் பேட்டிங் ஆடுறதுக்கு. நீங்க வந்து ஹை ஸ்கோர் நீங்க போட்டே ஆடணும். இப்ப இவங்களோட பேட்டிங் லைன் இப்ப பாத்தீங்கன்னா இவங்களோட ஒரே ப்ராப்ளம் என்னன்னா 190 200 இவங்க சேஸ் பண்ணுவாங்களா. ஃபாஃப் டுப்ளசி ஹேஸ் டு ஸ்டெப் அப், ஹி வில் ஸ்டெப் அப். பட் எனக்கு என்னன்னா கேன் தே ஜஸ்ட் கேண்டர் பிக் சேசஸ் லைக் 190, 220 230ன்னா அது எல்லா டீமுக்குமே கஷ்டம். நோ பாயிண்ட் இன் டாக்கிங் அபவுட் வாட் தேவ் காட் ஆன் பேப்பர். இப்போ நீங்க வந்துட்டு அந்த 180 190ங்கிறது ஒரு ட்ரிக்கி, நாட் அ மேசிவ் பிக் ஸ்கோர், நாட் அ லோ ஸ்கோர். இட்ஸ் a score where normally teams put up in Wanderers and they're going to play against this team where their batting lineup is superb என்ன பொறுத்த வரைக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா they made no compromises in the auction. ஓகே,
எனக்கு நான் இருக்கிற பிளேயர் டீம் உடையாதுடா. எனக்கு வந்து இந்த டீம் வந்துட்டு யாருமே போக மாட்டாங்க. எவ்ரி ஒன் வில் பி அவைலபிள். ஒன்லி ஜேம்ஸ் வின்ஸ் வில் பி ஜாயினிங் மீ a bit later after a couple of games. That is okay with you, but my core combination is not going to change. யாருமே என்னை விட்டு போக மாட்டாங்க. அதனால I'm going to pick a team even though people feel on their perspective இது வீக்கா இருக்குன்னு சொன்னாலும் எனக்கு பரவாயில்ல. எனக்கு இந்த காம்பினேஷன் வச்சுட்டு நான் ஒர்க் பண்ண வச்சுட்டேன் அப்படின்னா இந்த டீம் will go all the way அப்படின்னு பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க ஆப்ஷன்ல. இப்ப டர்பன் சூப்பர் ஜெயண்ட்ஸ் வில் ஹேவ் தேர் ப்ராப்ளம்ஸ். ஏன்னா அடுத்த மேட்ச் ஆடுவாரு டெவான் கான்வே. அவர் ஆடினார்னா இஸ் கோயிங் டு லீவ். அதுக்கப்புறம் பிளே ஆஃப்ஸுக்கு ஜாஸ் பட்லர் இருக்க மாட்டாரு. That is the problem what they've got. But one good news is Sunil Narain, who's also signed by them, is expected to join them once his commitments with IL-20 is going to be over. இப்ப டெவன் கான்வேன்றது ஒரு மிக மிக பெரிய ஒரு இழப்பு அவங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும். பட் அவங்களுக்கு எப்படின்னா இப்ப டெவன் கான்வே போனார்னா அவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு டேவிட் பெடிங்கம் கேன் ஃபிட் இன் அஸ் அன் ஓப்பனர் அண்ட் தே காட் அ சீசன்ட் டோனி டிசோர்சி ஹூ கேன் ஆல்சோ ஃபிட் இன் அஸ் அ ஓப்பனர். இப்ப எப்படின்னா டர்பன்ல இந்த மாதிரி பிச்சர்ஸ்னா தே ஆர் டெஃபினெட்லி கோயிங் டு பிளே தட் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் ஆஃப் ஸ்பின். இதே சுனில் நரேன் உங்களுக்கு பழைய மாதிரி ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இருந்திருந்தாருன்னா அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. சுனில் நரேன் வில் ஓப்பன் in place of Conway, even though Conway is Conway, the left-hander replacement வந்திருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரா போலரும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். So that would have been a great thing for them to happen. இப்ப நூர் அகமது இவரும் இருந்த போது they can also think about whether they want to play Simon Armour. They can add a batsman like Tony D'Souza as David Bedingham in the team to strengthen their batting further. இங்க மாட்டிப்பாங்க இவங்க. சுனில் நரேன் ஓப்பனிங் ஆட முடியாதுன்றதுனால அவங்க வந்துட்டு ஒன் ஆஃப் த ஆல்ரவுண்டர்ஸா அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி ஒரு இது வரும். ஏன்னா இப்ப உங்களுக்கு எவன் ஜோன்ஸ் பாத்தீங்கன்னா இஸ் நாட் போலிங். இப்ப ஈதான் போஷ் ஆடியே ஆகணும் பிகாஸ் இஸ் அ அவுட் அண்ட் அவுட் கிரிக்கெட்டர். டேவிட் வி சேவ அவங்க நியூ பால்ல கொடுக்குறாங்க. இப்ப எவன் ஜோன்ஸ் போலிங் போடலன்றதுனால the only way what they want to do to strengthen their team by losing Devan Conway, அதுதான் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்டா இருக்கும். அன்பார்ச்சுனேட்லி சுனில் நரேன் வில் டேக் ஹிஸ் பிளேஸ் அண்ட் பேட் டவுன் த ஆர்டர். சைமன் ஆர்மர் ஹஸ் போல்ட் அப்சல்யூட்லி மேக்னிஃபிசன்ட்லி, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பட் பேலன்ஸ் அவங்க இது பண்ணணும்னா சைமன் ஆர்மர் பதிலா டிசோர்சியை கொண்டு வந்தாங்கன்னா டிசோர்சி வில் பி த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வில் டேக் த பிளேஸ் ஃப்ரம் டெவான் கான்வே. அப்படிதான் அவங்க யோசிப்பாங்க. சூப்பர்வா ஆடினாங்க ஜேஎஸ்கே. brilliant usages of resources from Faf du Plessis. அதுக்கப்புறம் ரைலி ரூசோ ரொம்ப நல்லா பேட்டிங் பண்ணார். தட் இஸ் ஒன் திங் தட் ஜேஎஸ்கே ஹஸ் டு கெட் ரைட் இஸ் சீயிங் ரைலி ரூசோ பேக் ஆன் ஃபார்ம். ஒருவேளை அடுத்த மேட்ச் ஜேம்ஸ் வின்ஸ் அடுத்த வருஷம் தான், கரெக்ட் தான், அடுத்த வருஷம் அதாவது January 1st when they're going to play at home against the same opposition Durban Super Giants. So James wins வந்தார்னா the team will look even more better. But still a long way to go என்ன பொறுத்த வரைக்கும். But all of a sudden you see என்ன சொல்றது, the players are putting their hand up in whatever capacity that has roles that has been assigned to them. இப்ப போன மேட்ச் பாத்தீங்கன்னா டுவான் ஆன்சன் கேம் இன்டு தி பிக்சர் பிக் டைம். போன மேட்சும் உங்களுக்கு வந்து ரைலி ரூசோ வந்து நல்லா ஆடினாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. வியான் முல்டர் ஒரு சூப்பர் நாக் ஆடினாரு. ஆல் த bowlers chipped in after the power play was a little bit expensive. The Yanko Smith ஒருத்தர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. டிவான் ஆன்சன் நல்லா போட்டாரு, அக்கீலுசன் நல்லா போட்டாரு. கடைசியில வந்து பேட்டிங்கும் சூப்பர்பா ஆடினாரு அக்கீலுசன். வியான் முல்டர் ஆல்சோ போல்டு வெல். எல்லா பவுலர்ஸுமே போன மேட்சும் பாத்தீங்கன்னா அந்த செஞ்சுரியில they were defending a below par score of 168. No way you can defend 168 in Centurion. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது, பர்டிகுலர் இந்த ஆஃப்டர்நூன் கேம். ஏன்னா உங்களுக்கு ஆஃப்டர்நூன் கேம்னா அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல இன்னும் நல்லா வரும் பேட்டுக்கு. தட் இஸ் வாட் ஹஸ் பீன் ஷோகேஸ் when they didn't lose opposition didn't lose a wicket in the first 10 overs. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து போன மேட்சும் ஃபாஃப் டு பிளஸி வந்து யூசஸ் ரிசோர்ஸ் பண்ணி அட்டகாசமா பண்ணாரு, சூப்பர்பா வந்து வின் பண்ணாங்க. இப்ப தே ஆர் ரியலி ஆன் ஹை. இப்ப ஹோம் பஸ்ல அவங்க கிராக் பண்ணிட்டாங்கன்னா பிளே ஆஃப்ஸ் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி ஈஸி திங். ஈவன் தோ ப்ரிவியூல நம்ம சொன்னது அவங்க பிளே ஆஃப்ஸ் போயிடுவாங்க அப்படின்னு. நம்மளை பொறுத்த வரைக்கும் டீமை பார்த்துட்டு சொல்றேன், ஐ மைட் பி ராங். அந்த அதை தான் முன்னாடியே நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணோம். பால் ராயல்ஸும் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸும் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு. ஐ வுட் ராதர் வாண்ட் ஜோனாஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ் டு ஹேவ் த குஷன் ஆஃப் ஃபினிஷிங் இன் த டாப் 2. ஃபர்ஸ்ட் இயர் தான் வந்து அந்த டாப் 2ல முடிச்சோம். அந்த டிஷர்ட் தான் போட்டுட்டு இருக்கேன். அப்போ ஐ வாஸ் பார்ட் ஆஃப் த டீம். அப்போ வந்துட்டு இந்த குவாலிஃபயர் எலிமினேட்டர் இல்ல,
Okay, first team plays the fourth team, second team plays the third team. So we didn't have that advantage even though finished in the top two. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா ஆடி இருக்காங்க அதுக்கப்புறம் 2 சீசன்ல, பட் they only finished on the eliminator. ஸோ இந்த வருஷம் போன வருஷம் எலிமினேட்டர்ல தோத்துட்டாங்க. அதுக்கு ப்ரீவியஸ் இயர் வந்து பால் ராயல்ஸை வின் பண்ணாங்க, எலிமினேட்டர்ல வின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ்ட வந்து அன்பார்ச்சுனேட்டா தோத்துட்டாங்க செகண்ட் குவாலிஃபயர்ல. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் இட்ஸ் ஹேவ் அ குஷன் when you finish on the top two. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. They're playing good cricket, they're using their resources well, even though the team which doesn't look threatening on paper, பயங்கர இந்த பிளேயர் அந்த பிளேயர் அந்த மாதிரி எதுவுமே இல்லைனால எல்லாரும் அப்படியே வேலை செய்யறாங்க. பிரில்லியண்டா ஃபீல் பண்ணாங்க 2 மேட்ச் சொல்றேன். அண்ட் தி எக்ஸாம்பிள் தட் ஹஸ் பீன் லெட் பை த கேப்டன், த 41-year-old ஃபாப் டு பிளஸ். ஏன்னா மாதிரி போன மேட்ச் ஒரு 2 கேட்ச் பிடிச்சாரு, இந்த மேட்ச் ஒரு 2 கேட்ச் பிடிச்சாரு. என்ன ஒரு எனர்ஜி காட்டுறாரு அந்த வயசுல, என்ன சுப்ரீம்லி ஃபிட்டா இருக்காரு. வெரி ப்ரௌட் ஆஃப் த ஜோஹானஸ்பர்க் சூப்பர் டீம் அண்ட் த வே Faf du Plessis led the team. We wish them more success when the new year comes, when they take on the Durban Super Giants at their home in Wanderers Bull Ring அப்படின்னு சொல்லுவாங்க, Highveld Bull Ring in Wanderers against Durban Super Giants. வருவோம். ஏன்னா எல்லாரும் கேட்குறீங்க அட்லீஸ்ட் ஜோஹானஸ்பர்க் மேட்ச் மட்டுமாவது ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு. ஐ கான்ட் டிசப்பாயிண்ட் யூ. வில் கம் பேக் அண்ட் சி வாட் கைண்ட் ஆஃப் கேம் பிளே JSK is going to put on against the team which they have beaten yesterday. 3-3 ஜெயிச்சாங்கன்னா அப்படியே பிளே ஆஃப்ஸ் வந்து ஒரு பக்கம் கதவு அப்படியே ஓப்பன் அப் ஆயிடும். பாப்போம் அதை பண்றாங்கன்னா. வில் கம் பேக் அண்ட் டூ அ டீடைல்ட் ரிவ்யூ ஆன் வாட் JSK did against Durban at home after beating them away from home. Until we come back, wishing you a very, very happy and prosperous new year, and bye-bye.